ஹாய் 10ஆம் வகுப்பு மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது யாருக்காகன்றா 10ஆம் வகுப்பு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும். ஏன்னா இது 10ஆம் வகுப்புக்கான சமூக அறிவியல் 8 மதிப்பெண், அதாவது பெரிய வினாக்களோட முக்கியமான வினாக்கள் நான் எடுத்து போட போகிறேன். இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்து மேக்ஸிமம் நம்மளுக்கு வரப்போகிறது எக்ஸாமுக்கு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இதை ரிவிஷன் பண்ணிக்கோங்க. அண்டு மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, அண்டு லைக் பண்ண வந்துடாதுங்க. உங்கள் லைக் நம்மளுக்கு ஒரு மோட்டிவேட்டர் கொடுக்கும். ஸோ மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். அவங்க குரூப் இருக்கும், அந்த குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து அவங்களுக்கும் ரிவிஷன் பண்ண யூஸ் ஆகட்டும். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி 5 மதிப்பெண் வினாக்கள் போட்டிருந்தேன். இப்போ 8 மார்க் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் போடுறேன். சரிங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். And if you want any kind of video, kindly comment on comment box. I will update for you special. Okay students, 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் 8 மதிப்பெண் வினாக்கள். ஒன்று, எப்பயுமே நீங்கள் வந்து 8 மதிப்பெண்டா கொஞ்சம் பாயிண்ட் படி எழுதுங்க. பாராகிராஃபாக எழுதாதீங்க. பாராகிராஃப் மாரி எழுதினீங்கன்னா கொஞ்சம் டீச்சர்ஸ் எல்லாம் பார்க்க நல்லா இருக்காது. நீங்கள் கரெக்டாக மெயின் கரெக்டாக பாயிண்ட் போட்டு எழுதுங்க. சரிங்களா? இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸாக that will help to teachers for giving mark easily. So just note your answer on point wise. Okay students, ஒன்றாவது கேள்வி பார்த்தவங்க, முதல் உலகப் போருக்கான முக்கிய காரணங்களை விவாதி. இமயமலையின் உட்பிரிவுகளையும் அதன் முக்கியத்துவம் பற்றியும் விவரி. சரிங்களா? கொடுக்கப்பட்டுள்ள இந்திய வரைபடத்தில் கீழ்காணும் இடங்களை குறிக்கவும். சரிங்களா? இயற்கை எரிவாயு மையம், வண்டல மண் கிடைக்கும் பகுதி, மேற்கு தொடர்ச்சி மலைகள், நாகபூரி பீடபூமி, தேயிலை விளையும் பகுதி, மன்னார் வளைகுடா. சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்க வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டோன்ட் மைண்ட் ஆன் தட். கைண்ட்லி கீப் அட்ஜஸ்ட் ஆன் தட். ஓகே, அதுக்கடுத்து கொடுக்கப்பட்டுள்ள இந்திய வரைபடத்தில் கீழ்காணும் நிலையங்களை குறிக்கவும். கார்கோரம் மலைத்தொடர், சுந்தரவன காடுகள், ஈராவட் அணை, காவிரி ஆறு, வடகிழக்கு பருவக்காற்று வீசும் திசை, தென்மேற்கு பருவக்காற்று வீசும் திசை, கரிசல் மண் காணப்படும் பகுதி, பண்ண உயிர் பாதுகாப்பு பெட்டகம், நர்மதா ஆறு, நர்மதா தகுதி சொல்கிறோம்ல அந்த ஆறு. ஐக்கிய நாடுகள் சபையின் அமைப்பு மற்றும் செயல்பாடுகளை ஆய்வு செய்க. ஐக்கிய நாடுகள் சபை பற்றி எழுதணும். அது ஒரு 4 மார்க் மற்றும் செயல்பாடுகளை எழுதுனா 8 மார்க். சரிங்களா? பெண்களின் மேம்பாட்டிற்கு 19ஆம் நூற்றாண்டு சீர்திருத்தவாதிகள் ஆற்றிய பணிகள் குறித்து ஒரு கட்டுரை வரைக. சரிங்களா? ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ். கொடுக்கப்பட்டுள்ள இந்தியா வரைபடத்தில் இன்னொரு இனங்களை குறிக்கவும். காரக்கோரம், நர்மதா ஆறு, சோட்டா நாகபூரி, மேற்கு கடற்கரை சமவெளி, மணல் மண் காணப்படும் பகுதி, ராணப் கட்ச், சேசலம் உயிர்கோள பெட்டகம், விசாகப்பட்டினம். ஓகே, இது இம்பார்ட்டண்டான மேப்பு. நெக்ஸ்ட் கொடுக்கப்பட்டுள்ள இந்திய வரைபடம், இது 3 மொத்த இந்திய வரைபடம். இது வந்து நம்மளுக்கு மேக்ஸிமம் வர வாய்ப்பு இருக்குது. பசுவின் மரக்காடுகள், பழவேற்காடு, மாலவதி பூமி, மவுண்ட் எவரெஸ்ட், சணல் விளையும் பகுதி, பாக் நீரிழப்பு, வடகிழக்கு பருவம் காற்று வீசும் திசை. அதேமாதிரி தென்கிழக்கும் படிச்சுங்க. ஓகே, இரும்பு உற்பத்தி மையம் எங்கே இருக்கு? கொடுக்கப்பட்ட இடங்களை குறிக்கவும். இது ஒரு காரக்கோரம், கங்கை ஆறு, தக்கான பீடபூமி, மலைக்காடுகள், வண்டல் மண், தென்மேற்கு பருவக்காற்று வீசும் திசை, ஏதேனும் ஒரு பன்னாட்டு விமானம் நிலையம், அதிக கல்வி அறிவு பெற்ற மாநிலம் எது? ஓகே, மேக்சிமம் தென்மேற்கு பருவக்காற்று, வடகிழக்கு பருவக்காற்று இது கேட்டுருக்காங்க. மலைகள் தொடர் பற்றி கேட்டுருக்காங்க. ஏதாவது ஒரு 6 கேட்டுருக்காங்க. நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் 6 தென்மேற்கு பருவக்காற்று, வடகிழக்கு பருவக்காற்று. சரிங்களா? இதை முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். 6 ரிவர் பற்றி தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அதுக்கு எடுத்து பார்த்தாங்க மேற்கு தொடர்ச்சி மலை. இந்த சொன்னால் சோட்டா நாகபூர் பீடபூமி, மகாந்தி, சுந்தரவனக்காடு, பண்ணா உயிர்கோள பெட்டகம், பாலைவன மண், நெய்வேலி, அதிக மழை பெறும் பகுதி, சிறப்புஞ்சி. சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தவங்க லாஸ்ட் கொஸ்டின். பெண்களின் மேம்பாட்டிற்கு 19ஆம் நூற்றாண்டு சீர்திருத்தங்கள் ஆற்றிய பணிகள் குறித்து விளக்கு. இந்தியாவின் சாலைகளை வகைப்படுத்தி விளக்கு. சரிங்களா? அந்த 10வது கேள்வி 2 தடவை நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், அந்த பெண் மேம்பாட்டிற்கு 19ஆம் நூற்றாண்டில்
சீர்திருத்தவாதிகள் ஆற்றிய பணிகள் என்னென்று அதை நீங்கள் கன்ஃபார்மாக நீங்கள் ரிவிஷன் பண்ணிக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன் அண்ட் கீப் யுவர் மைண்ட் காம். உங்கள் மைண்டை நல்லா ஃப்ரீயாக வைங்க, நீட்டாக போங்க, டென்ஷன்லாம் போயிட்டு எக்ஸாம் எழுதுங்க. ஓகே, எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் ஃப்ரீ பண்ணிவிட்டு ஒரே ஒரு டம்ளர் வாட்டர் மட்டும் குடிச்சிட்டு போங்க, உங்களுக்கு யூஸாக இருக்கும். சரிங்களா? டென்ஷன் ஃப்ரீ அண்ட் டேக் இட் ஈஸி and you will get a more mark in your examination. Congratulations to all our students. Okay students, thank you for watching this video and we will meet next video. Good. Thank you. Bye bye.